இங்க டேவிட்னு ஒருத்தன் 500 பசங்களுக்கு அப்பாவா இருக்கான். அதுல 100 பேரு அவங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் யாருன்னு தெரிஞ்சுக்க கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. ஏன்னா இவன் சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு கிளினிக்ல ஸ்பெர்ம் டொனேட் பண்ணிருப்பான். அப்ப அந்த கிளினிக்ல இருக்கிறவங்க மிஸ்டேக்கா அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் இவனோட ஸ்பெர்மை யூஸ் பண்ணதுனால தான் இவனுக்கு 500 குழந்தைங்களுக்கு மேல பிறந்திருக்கு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட டேவிட் இவனை பார்க்கணும்னு கேஸ் கொடுத்த அவங்க பசங்க எல்லாரையுமே அவனோட ஐடென்டிட்டியை வெளியே சொல்லாம மீட் பண்ணலாம்னு பிளான் பண்ணி ஒருத்தரா மீட் பண்றான். அதுல ஒருத்தன் அந்த ஊர்லயே நல்ல ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயரா இருக்கான். இன்னொருத்தர் பார்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இன்னொருத்தன் சப்வேல கிட்டார் வாசிக்கிறான். இன்னொருத்தன் டூரிஸ்ட் கைடா இருக்கான். இன்னொருத்தன் ஸ்விம்மிங் பூல்ல லைஃப் கார்டா இருக்கான். ஒரு பொண்ணு பார்பர் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. இப்படி அவனால பிறந்த எல்லா பசங்களையுமே மீட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்போ ஒருத்தனை மீட் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடியே போனா அவன் ஒரு பில்டிங் குள்ள என்டர் ஆகுறான். அதனால இவனும் உள்ள என்டர் ஆகிட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப அங்க உட்கார்ந்துட்டு இருக்க எல்லாரையும் பார்க்கும்போது தான் தெரியுது அவங்க எல்லாருமே இவனோட பசங்கன்னு. இதனால ஷாக் ஆனவன் எழுந்து நின்று எல்லாருமே பார்த்துக்கிட்டே இருப்பான். அப்ப அவங்க கிட்ட மைக் கொடுத்துட்டு ஏதாவது பேசுங்கன்னு சொல்றாங்க. அப்ப டேவிட் அங்க இருக்கிற பசங்க கிட்ட நீங்க போட்டிருக்க கேஸ்ல வின் பண்ணுவீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீங்க எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்லுவான். இவன் சொன்னதை கேட்ட எல்லாருமே கிளாப் பண்றாங்க. இப்போ எல்லா பசங்களையும் பார்த்ததுனால இவன் மனசு மாறி நான் தான் உங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர் சொல்லலாம்னு இருப்பான். அப்ப அவன் ஒருத்தங்கிட்ட நிறைய கடன் வாங்கியிருப்பான். அதனால அவன் வந்து மிரட்டிட்டு போவான். இப்போ இவனுக்கு காசு வேணும். அதனால அந்த கடனை அடைக்கிறதுக்காக அந்த கிளினிக் மேல ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண கூடாதுன்னு இவனும் ஒரு கேஸை போட்டு அதுல வின் பண்றான். அதுக்கு அவனுக்கு காம்பன்சேஷன் அமௌண்ட்டும் கிடைக்குது. இதை வச்சு அவன் கடன் அடைக்கலாம்னு பிளான் பண்றான். இது எல்லாத்தையுமே டிவில உட்காந்து பார்த்துட்டு செம ஹாப்பியா வரான் டேவிட். அப்போ கேஸ்ல தோத்து போனா அவங்க பசங்க எல்லாரும் எங்களோட பயாலஜிக்கல் ஃபாதரை ஒரு வாட்டியாவது பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசையா இருந்துச்சு. ஆனா நாங்க தோத்துட்டோம்னு ஃபீல் பண்ணி பேசுறத பாக்குறவன் ரொம்ப ஃபீல் ஆகுறான். அப்போ டேவிட்டோட அப்பா அவனை மீட் பண்ணி அவன் கடன் அடைக்கிறதுக்கு பணத்தை தராரு. அதனால டேவிட் அவனோட ஐடென்டிட்டியை அவன் பசங்க எல்லார்கிட்டயும் சொல்லிடுவான். அப்போ அவனுக்கு உண்மையா ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தைய பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லா பசங்களும் வராங்க.